ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்புகழ் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியத்தை இருக்கை சென்று பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழ்வில் உயர்ந்துவிடு. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழ்வில் உயர்ந்துவிடு. ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம். என்னிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலன் முகம், விழி மண்ணிலும் கூட பொன்னாய் ஒளிரும் மலையின் நாணை முகம். என்னிலும் உன்னிலும் திருமுகம் காட்டி சிரிக்கிறது வேலன் முகம், விழி மண்ணிலும் கூட பொன்னாய் ஒளிரும் மலையின் நாணை முகம். கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம், கண்ணின் மணியாய் கதிரின் ஒளியாய் உலகை காக்கும் முகம். எண்ணிலும் எழுத்திலும் ஏற்றிலும் பாட்டிலும் சுவையை சேர்க்கும் முகம். அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழ்வில் உயர்ந்துவிடு. மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தலைவன் அவன் தானே, நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே. மந்திர சொல்லுக்கும் தந்திர வில்லுக்கும் தலைவன் அவன் தானே, நல்ல கல்வியும் கலையும் எங்கும் நிறைந்திட காட்சிகள் தருவானே. சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே, சாலைகள் எங்கும் ஏழைகள் தங்கும் இடத்தில் வசிப்பானே. செல்வந்தர் எளியவர் யாவரும் கொடுக்கும் பண்டத்தை ருசிப்பானே. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழ்வில் உயர்ந்துவிடு. அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே, நல்ல ஆனந்தமயமாய் இல்லமும் செழிக்க செல்வமும் குவிந்தானே. அகர முதல எழுத்துக்கள் எல்லாம் அறியவும் வைத்தானே, நல்ல ஆனந்தமயமாய் இல்லமும் செழிக்க செல்வமும் குவிந்தானே. இயலிசை நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன் தானே, இயலிசை நாடகம் எதுவென்றாலும் முதல்வன் அவன் தானே. ஈன்றவர் நெஞ்சம் குளிர்ந்திட உலகம் தாய் தந்தை என்றானே. அஞ்சு கரத்தை ஆணை முகத்தை நெஞ்சில் நிறுத்திவிடு, ஒரு சஞ்சலம் என்பது கொஞ்சமும் இல்லை, வாழ்வில் உயர்ந்துவிடு. ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம், ஓம் கணபதி ஓம். हेलो 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 நேந்துக்கிட்ட நேத்தி கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. தங்கமணி முத்துமணி போல ஒரு கள்ள போறப்பா, வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண தோறப்பா. பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம். நேந்துக்கிட்ட நேத்தி கடை நேத்தி புட்டே ஐயனாரே, நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே. உன்னுடைய பேரை சொல்ல பட்டி தொட்டி ஊறவில்லை, வீராதி வீரன் கொள்வில்ல
ஒரு புள்ளி ரதம் போல் பயத்துள்ளி குதிப்பா புதுவட்ட நீலவா கைய கட்டி சிரிப்பா அந்த சந்தோஷத்தில நானே நேர்ந்துகிட்ட நேத்திக்கட நேத்தி விட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து விட்டே ஐயனாரே வண்ணமயில் சின்னமயில் வந்த நல்ல தங்கமயில் தாளாட்ட பாலூட்ட தாயகத்தானா அச்சடித்த சித்திரமே முத்துனவரத்தீனமே ஆண் பிள்ளை கை காட்டும் மத்து திங்கள் போனா அப்பனோட சொப்பனந்தா ஐயனாரே உன்னாலதா பூவாகி பிஞ்சாகி காயாது நேரம் கொண்டாட்டம் போட ஒரு கூட்டம் வந்து சேரும் ஒரு மேளம் கொட்டத்தான் புது தாலி கட்டத்தான் புது பாட்டு பாடத்தான் அது ஆட்டம் போடத்தான் ரெண்டு கையானதான் அள்ளி கொள்ளுவேன் நானே நேர்ந்துகிட்ட நேத்திகளே நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே தங்கமணி முத்துமணி போல ஒரு பிள்ளை பொறப்பா வைரமணி வெள்ளிமணி போல இரு கண்ண பொறப்பா பொங்க வச்சு பூச வச்சு உங்களுக்கு பாட்டு படிப்போம் நேர்ந்துகிட்ட நேத்திகளே நேத்தி புட்டே ஐயனாரே நீ படைச்ச சக்தியத்தான் பார்த்து புட்டே ஐயனாரே கூத்து பார்க்க குடியிருக்கிற ராசாக்கா வந்த கதை என்னாச்சு கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகம் பார்க்க கூட்டியிருக்கிற அண்ணாச்சி நாடகமும் நல்லபடியா துவங்கியாச்சு எதை காட்டொரு புண்ணிய பூமியா நம்மள காத்திருக்கு இதனை வணங்கி கூத்து பார்க்க குடியிருக்கிற அண்ணாச்சி நீங்க நாடகம் பார்க்க வந்த கதை என்னாச்சு நாடகமாக்க வந்திருக்கிற அத்தாக்கா நாடகம் பார்க்க வந்த அத்தாக்கா சொத்து பானையில தண்ணி ஊத்திட்டீங்களா அத்தாக்கா நாடகம் பார்க்க வந்திருக்கிற அத்தாக்கா குத்து பார்க்க மண்ணுக்கு குத்து பார்க்க கூட்டிக்கு இருக்கிற அண்ணாச்சி இங்க நாடகம் பார்க்க வந்த கதை உங்களோட குலஜாமி துணையோடு இங்க வந்திருக்க மக்கள் எல்லாம் நூறாண்டு காலம் கருப்பே துணையோடு காரிமணியாட்டா நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். அவ்வளோதான் முடிஞ்சு. வாங்கப்பா அப்பா வாங்கப்பா. எங்களுடைய மூத்தவர் வடமாட்டினுடைய ஜல்லிக்கட்டினுடைய செல்ல பிள்ளை கேட்டியார் கருணை வள்ளல் மூத்தவரே வாங்க. எம்கேஆர் அவர்களுக்கு சித்தப்பா காமாட்சி சேவை அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார். திரு கேடிஆர் அவர்கள் எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். ஆறு மணி தோன்றுக்க அன்பு தம்பி இங்கே மூத்தவரே இங்கே அவன் 6 மணி அவன் தீப்பெட்டி வைக்கிறேன். பக்கனா குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்களுக்கு கேடிஆர் குரூப் சார்பாக முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறாங்க. நாடகத்தை பிரார்த்தனமாக நடத்தக்கூடிய கேடிஆர் குரூப் கேடிஆர் பாத்திரக்கடை ஜல்லிக்கட்டு நாயகன் எங்கள் மூத்தவர் சார்பாக பக்கமல கலைஞர்கள் அத்தனை பேருக்குமே முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார். கைதட்டு கொடுக்கலாம் அன்பு உறவுகளை. இந்த இடியப்பம் இந்த நாடகம் அப்படித்தான் இருக்கு. இடியப்போ என்னையை அவிச்சிருங்கப்பா. வாங்க மாப்பிள்ள தூத்துத்தி. கேடிஆர் பயலுக கொடூரமா மாயா. கேடிஆர் பயலுக என் தம்பி மாயா வரும்போதே கையை பிடிச்சிட்டு தான் விளங்க மாடா பாடா படுத்துறேன் பொண்டாட்டியை படுத்துற மாதிரி என்னைய. வாங்க சிங்க முதல் யாருப்பா? கண்ணாடி இருப்பு மொளக்குளம் வாவுடி ஸ்ரீ முத்தையாசாமி பங்காளிகள் சார்பாக மாமா கேடிஆர் அவர்களுக்கு
பொன்னாடப்பட்டு சித்தவப்படுத்த கேடிஆர் இன்ஜினியர் குரூப் பிரைவேட் லிமிடெட் சார்பாக பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறேன். பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத புண்ணிய பூமி தான். பெரிய திருத்தலம் உள்ள ஒரு புண்ணிய பூமிக்கு வந்திருக்கிறோம். இடைக்காட்டு மண் மறக்க முடியாத நண்புறவுகளை. அந்த இடைக்காட்டு மண்ணில் பிறந்த எங்களுடைய மூத்தவர் கேடிஆர் அவர் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகம் உண்மையிலேயே அவர் அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு இருக்கிறார். அவருடைய இந்த சேவை தொடர வேண்டும். எங்கள் மூத்தவர் இந்த கும்பாபிஷேகம்லாம் அவர் செலவழித்தது 1 கோடி இருக்கும். நன்றி. எல்லாத்துக்கும் நிறையா சேரி அன்பாளையத்துக்கு அரிசி கொடுங்க மூத்தவரே. ஆமாம் சரி, சாமியை கூப்பிடுவோமா? கூப்பிட்டா கருப்பையும் வருவானா? கட்டாயம் வருவேன். எக்கோ வச்சு சார் போய் அல்லோ அல்லோ அன்னை தந்தை தான் வணங்கி அது ஒரு காலம் இந்த இடைக்காட்டூர்ல எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள நாளையிலே கட்டி காத்த சின்ன கருப்பு பெரிய கருப்பு வெள்ள குதிரையாரி என் அடைய காட்டூருடைய ஐயனாரி எந்த குதிரடா இந்த கூட்டத்தில் ஐயனாரி எந்த குதிரடா இன்னைக்கு நீ வர போற சொந்த குதிரை அன்னை தந்தை தான் வணங்கியே அன்னை தந்தை நான் வணங்கி ஓடி வர அன்னை தந்தை தான் வணங்கி எதை காட்டூர் அருமை நல்ல ஜவை வணங்கி அருமை நல்ல ஜவை வணங்கி அன்னை தந்தை நான் வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி அருமை நல்ல சபை வணங்கி சபை வணங்கி
வணக்கம் தலைவா, நன்றி தலைவா. பேரன்பு கொண்டு என் உயிரிலும் மேலான பாச தமிழ் உறவுகளே, தமிழுடைய வீர விளையாட்டு தொடர்ந்து வடமாடு ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டை தொடர்ந்து பின்பற்றி அதை நடந்து கொண்டிருக்கின்ற பெரியோர்களே, அந்த வழியில் வந்த இளைய சமுதாயம் ஆண்களை பூரா நான் வீரமகனாக நினைத்து பொறுப்பாதம் வணங்குகிறேன். எம்கேஆர் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தாய்மார்கள் இல்லை என்றால் நம்மெல்லாம் கிடையாது. 10 மாதம் தாய் சுமக்கவில்லை என்றால் இப்படியாப்பட்ட பெரியவர்கள் எல்லாம் நம்மளுக்கு வழிகாட்டியாக அமைந்திருக்க மாட்டார்கள். இங்கே இருக்க அத்தனை தாய்மார்களையும் நான் அன்னை தெரசாவாக நினச்சி வணங்குறேன். தெராசானே? தெராசு இல்லப்பா, படிக்கல். அதுகளுக்கு தெரியாமத்தே அங்கே கேட்டுக்கிட்டு இருக்க தெராசுன்றானே, மானாமர சந்தக்கடலில் கத்திரிக்காய் வியாபாரம் பார்ப்பானா. அன்னை தெரசா யார் அவர்கள்? எத்தனை ஏழைகளையும் அனாதைகளையும் தன் பிள்ளைகள் தன் உறவுகள் போல் போற்றி வளர்த்த உத்தம தாய் யார் என்றால் அன்னை தெரசா. என் தாய்மார்கள்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு மட்டும் கைதட்டாதில்ல, பூரா சேட்டுமாக கைதட்ட மாட்டேன். அதுக்கு தானே தண்ணியை போட்டு புழக்க போடுறாங்க. கைதட்டணும் தான், கைதட்ட வேண்டும். உன்னே தட்ட சொல்ல வீட்டில் பொண்டாட்டி அடி வாங்குவையா? உன்னே தட்ட சொல்லவே இல்லை, எப்படி இப்படி தட்டு என்னென்ன கிழக்கு மாதிரி இந்த நாடகத்தை கற்றுக்கிட்டாங்களே. இடியப்பம் பருத்திப்பால் அதெல்லாம் இங்கே கிடையாது. இருக்கா? ஒரு விழாவோ ஒரு கும்பாபிஷேகமோ நடத்தக்கூடிய அந்த வலியை வேதனை யாருக்கும் தெரியும்னா இந்த விழா கமிட்டிக்கும் பெரியவங்களுக்கு தான் தெரியும். இந்த ஊரை ஒன்று சேர்த்து இந்த புனிதமான ஒரு நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கீங்க. தொடரட்டும் இடைக்காட்டூர் மண்ணில். கேடிஆர் மூத்தவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவரை எத்தனையோ பேர் சொல்லி கொண்டு இருந்தாங்க. அவரை சொல்கிறதுக்கு ஒரே வார்த்தை, நான் ஒரே வார்த்தையில் முடிச்சுக்கிடுவேன், வாழும் கர்ணன் எங்களுக்கு கேடிஆர், அவ்வளோதான். ஆமாம், கொடூரமாக கேடிஆர் பயலுகடா, ஜல்லிக்கட்டு பயலுக, வடமாடு பயலுகடா. எப்படி சேர தள்ளி விட்டியான் போல. இரு ஏப்பா இருங்கப்பா, இது நாடகமாக ஏலம் கேட்குற இடமா? தயவு செய்து கிராமத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உள்ள கொட்டாய்க்குலாம் வராதிங்க ப்ரோ. வரையும் கூட என்னையை பார்க்கல, டான்ஸைத்தான் பார்க்குறேன். செவத்த பிள்ளையாருக்கேனே கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுப்பா. பிள்ளைகள்லாம் இருக்கா? என்னமோ இவன் கல்யாணம் பண்ணுற மாதிரி. எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அது கலை கண்ணோட்டத்தை மட்டும்தான் பார்க்கணும். 2 விளத்தாய் ஏன்ட்ட வர்றாலெல்லாம் படக்குன்னு வந்தவொடனே நான் ஒரு நாளைக்கு 1000-2000 பேர்த்த பார்க்குறேன். படக்குன்னு வந்துட்டு தண்ணி போதையில் எனக்கு தெரியுதான்ட்டேன். தெரியலையே, நல்லா பார்த்து சொல்லு, எனக்கு தெரியுதா? தெரியலையே. 2013 உனக்கு மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் டீ வாங்கி கொடுத்தல? ஆமாம், நான் தான். எத்தனை வருஷம் ஞாபகம் வச்சுருக்கேன் பாரு. என்னை பொறுத்தளவு ஒரே ஒன்று தான், இங்கே இருக்க தமிழ் உறவுகள் அத்தனை பேருமே பிறந்த தாயினுடைய வயிறு தான் வேற, ஓடக்கூடிய ரத்தமும் வீரம் ஒன்று. என்னுடைய அண்ணன் தம்பி தான் எல்லாருமே. அவ்வளோதான், முடிஞ்சு. ஏன்னா அன்பு தம்பிகள் எல்லாம் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இந்த முத்தனந்த அந்த பைபாஸ்லாம் அதிக விபத்து நடக்குது. எப்படி நடக்காமல் இருக்கு நீ இருக்கும்போது? ஏன் நடக்குது? மதுவென்ற ஒரு அரக்கனை மறந்து வாழ்ந்து என்றால் இந்த மாதிரி எங்கள் அண்ணன் கேடிஆர் மாதிரி நீங்கள் சாதிக்கலாம். அதே உண்மை. நம்ம குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த குடி ஒரு மனுஷனை வாழ்க்கையில் முன்னேற விடாமல் செஞ்சிடும். இங்கேருந்து போகும்போது 30 தான் போனேன், 30 தான் போவேன். 2 பேர் தான் போவாங்க. பைபாஸில் நின்று ஸ்டாண்டை போட்டு இறங்கி பார்ப்பேன், பஸ் வருதான். பஸ் வரல, ஒரு சைக்கிள் வருதான், இறா மெதுவாக போவோம். அங்கே போய் ஒரு கட்டிங்கை போட்டானே தொலைஞ்சி. வரும்போது லாரி வந்தால் கூட அவனுக்கு பொம்மைக்காரி மாதிரியே தெரியும். பின்னாடி இருக்குன்னு சொல்லி மச்சான் லாரி, போடா என்ன லாரிங்க பார்த்தா திடீர்னு அடிப்பாங்க. அப்புறம் பாவாரசம் பூவாரசம் கத்தரிக்காய் உங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் பெத்த தாய் தகப்பன் வயிற்றிலே நெருப்பு கட்டி கொண்டிருக்கிறார்கள். வேலைக்கு சென்ற தன்னுடைய மகன், காலேஜ் போன மகன் மரம் இந்த வழி யாருக்கு தெரியும்னா தாய் தகப்பனுக்கு தான் தெரியும். உலகத்திலே தாய் தகப்பனுக்கு மிஞ்சி எதுவுமே கிடையாது. என்ன ஓய்வுன்றி என்ன தாய் தகப்பன் சொல்கிறியா இல்லை என்கிட்ட அதை விரட்டி விட பார்க்குறியா? தாய் தகப்பனை மட்டும் கண்கலம் விடக்கூடாது. இன்றைக்கி எத்தனை தமிழ்நாட்டில் எத்தனை முதியர்கள் முதிர் இல்லத்தில் போய் அடைக்கலம் கொள்கிறார்கள். காரணம் பெத்த பிள்ளை சரியில்லை. அதே மாதிரி கட்டுன மனைவியும் தன்னுடைய தாயும் ஒரே மாதிரி சமமாக பார்க்க வேண்டும் அன்புறவுகளை. இதே உண்மை. மருமகள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அத்தா உங்களுக்கு மாமியா வந்து யாருன்னா உங்களுக்கு இன்னொரு அம்மா மாதிரி. அது யோசிக்குது, அது படுத்துறனால அந்த பாட்டில் எப்படி இருக்கேன் அப்படின்னு.
அது எங்கே ஆரம்பிக்கும்னா குழம்புலையும் சீரியல் பார்க்குறதே மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். மாமியா என்ன சீரியல் பார்க்குதோ அதை நீ மருமக பார்த்துட்டீங்கன்னா சண்டே வராது. அது ஒரு சீரியல் பார்க்கும்போது ரிமோட் எடுத்து நீ மாற்றினீன்னா ரிமோட் அந்துவோம், சோழி முடிஞ்சு. இங்கே ஒரு ஆட்டோ அண்ணே, இந்த ஆட்டோ ஒரு ரவுண்டு அப்படி அடிக்க முடியுமா? ஆட்டோ பயலுகடா. ஒரு சாங் பாடுவோம். தென்பாண்டி ராமநாடு ராமநாடு அவர் ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா. அவர் யாரு என்ன சொல்லுதங்க ஞான தங்கம். உலக நாடுகளே தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வச்ச ஒத்த தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா என்று இந்த இடைக்காற்று மண்ணில் கொஞ்சம் பாடுதங்கம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி பாண்டி ராம 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 ராமநாடு ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு ஆனா அட்டலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையும் உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருக்காரு பேய்க்கரும்பா. அவர்தான் அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இறந்தவாரா. பள்ளி செல்லும் குழந்தைக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா. கல்வி வளம் தந்தரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னரையா. தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். பின் மீது கனகே வீணார் தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். பின் மீது கனையேவினார் தமிழக மண் மீது புகழ் துமினார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வ சுடர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அதே தமிழ்னு சொன்னோன்னே எல்லாரும் கைதட்டுறாங்க. அது மிகப்பெரிய ஒரு நமக்கெல்லாம் பெருமை. அவர் இந்தியாவிலே வேற மாநிலத்து பிறந்திருந்தார்னா நம்ம யோசிக்கலாம். நாம் பிறந்த தமிழக மண்ணில் பிறந்த ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் என்பது நமக்கெல்லாம் பெரியங்கொண்ட ஒரு பெருமை. அவர் தான் சொல்லி செத்தார். கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் எந்தது வேணாம், சொத்துக்கத்து வேணாம், நாட்டில் ஏதாவது ஒன்று சாதிக்கும்னு சாதிச்சு போனார் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்போத்தே ஒரு பேட்டியில் கேட்டார், உங்களுக்கு அப்புறம் இந்த இந்தியா யார் கையில் இருக்குன்னு சொல்லும்போது படக்குன்னு சொன்னார், எனக்கு அப்புறம் இளைஞர் கையில் தான் இந்தியா இருக்குன்ட்டார். உண்மையிலே அவர் இளைஞர் கையில் தான் இருக்குது. கப்பு, சைடிஷு, ஃபில்ட்ரு, கணேஷ் போயில, டச்சு செல்லு. எனக்கு நீண்ட நேரம் பொன்னாடை பற்றி கவிரிக்குமாறு காத்து கொண்டிருக்கும் எனது அருமை மாப்பிள்ளையும் மதிப்புக்குரிய தம்பி அஜித் மாயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறது. வாங்க. கேட்டியார் மாயா பயலுகடா கொடூரமா பொன்னாட. ஓகே, கப்ளிங் ஓ சார் வண்டியாலே. எப்படி போங்க இப்போ? இங்கே பொம்பளை வாடகைக்கு வந்திருக்காங்க அங்கே உள்ளேருந்து. அதெல்லாம் அவன் போகப்படாதுப்பா. வேணாம் வேணாம், நீ அவுத்து விட்டு கூட போ. அந்த வாடகையா வரத்தானே செய்யும். நாடகம் வள்ளிதர்ம நாடகம். இந்த வள்ளிதர்ம நாடகம்
எத்தனை பேருக்கு தெரியும் நாடகம் வள்ளி திரும்ப நாடகம்னு? எந்த நாடகம்னே தெரியாது. வள்ளி திரும்ப நாடகம் இருந்தேன். ஆனால் வள்ளி நாரதன் முருகனுக்கெல்லாம் இதே கூட்டம் அப்படியே இருந்துச்சுன்னா எங்கள் நாடக கலைக்கு கிடைச்ச பெரிய பெருமையை நினைக்கிறோம். நாங்கள் இப்படி சொல்லி தான் இந்த இடத்துல நிற்கிறேன். இப்போ இப்படி உசுப்பேற்றி விட்டு ஒரு மரம் தோப்பாகாது. கேட்டியார் எங்கள் மூத்தவர் மட்டும் நினச்சா இம்புட்டு கும்பாசியை நடத்த முடியுமாக்கும். அத்தனை உறவுகளும் ஒத்துழைப்பும் ஆசையும் கொடுக்கணும், அப்போதான் செய்ய முடியும். அதே மாதிரி எம்கேஆர் மட்டும் இந்த நாடகத்தில் வந்து நடிச்சுவிட்டா நான் பட்டிமன்றம் 1977 அப்படின்னா பூரா செருப்புக்கிட்ட அடிச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம போயிடுவேன். எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஜாம்பவான் பக்கம் மேலே கலைஞர்கள் இதை எடுத்து வச்சு 2 பாட்டு பாடலைன்னா எவ்வளோ பெரிய நடிகனாக இருந்தாலும் வெளியே வர முடியாது. நீங்கள் தான் பெரிய ஆள். அதுக்கு முன்னாடி மைசெட்டு தான் பெரிய ஆள். மைசெட்டு உண்மையிலே தம்பி சூப்பர்யா, ஒரு கைதட்டு கொடுங்க, அருமை. ஏன்னா அங்கே ஆப்ரேட் பண்ணுற விதம் அப்படி இருக்கு. தன்னுடைய தொழிலை நேசித்து யார் ஒருவன் செய்கிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைவான். சூப்பரா தம்பி. அவன் மூத்திரத்தை கூடி எப்படி பண்ணுறான் பார், உப்பு கைக்க முன்றேன். அதுக்கு என்ன காரணம்? அவன் இன்னும் எந்த லேடிஸையும் பேசலை. இதே பேசியிருந்தானா சொல்கிறான்ட்டு இதை ஆஃப் பண்ணி போட்டு கவட்டில் இங்கே வாஞ்சிருப்பேன் இருட்டுக்குள்ளே. ஒரு சின்ன நகைச்சுவை சொல்கிறேன், நடந்த சம்பவம் கேளுங்க. மைஜெட்டு ஓனருக்குனாரு 10-15 பேர் ஒரு ஊரில் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ ஓனர் சொன்னார், டேய் திடீர்னு அடிக்கடி கரண்ட் கட் ஆகுது, ஜென்ரேட்டர் ஜாவி எடுத்து சந்துக்குள்ளே ஜென்ரேட்டர் இருக்குது போய் போட்டு ஊற்றுறோம்னு சொன்னோடனே பூரா பேரும் கட்டிங்க போட்டாங்க. போட்டால் பூரா போத பட்டக்குன்னு நின்றுச்சு. சாவியை தூக்கிட்டு ஒருத்தன் பெரிய கருப்பு மாதிரி இருட்டுக்குள்ளே ஓட, அங்கிட்டு ஒருத்தன் ஒரு லேடிஸை லைன் பண்ணியிருப்பேன் போல், சந்துக்குள்ளே முக்காடை போட்டு உட்காந்துருக்கேன். இவன் சாவியோடு போனவொடனே புருஷன் தான் அறுவலை எடுத்துகிட்டு வந்துட்டான்னு அவன் பின்னங்கால் படுதல் அடிக்க கருவலில் விழுந்திருக்கேன். கருவை வேட்டியை பிடிச்சிக்கிருச்சு. இவன் போனவொடனே பார்த்தேன், பேய் நினச்சி இங்கே ஓடியான்ட்டேன். ஓடியாந்து ஓனர் இனரெல்லாம் கூட்டு ஓடுறாங்க. இதெல்லாம் நடக்கும்ப்பா, இது இயற்கையான ஒன்று. உலகத்திலே காதல் செய்யாத மனிதர் இருந்தால் கை தூக்குங்க. இளைய சமுதாயமே உன்னை சொல்லவே இல்லை, நீ போ, எதுக்கு எடுத்தாலும் கைது. என்னப்பா உனக்கு எப்படி அமையன்? உன் முகரை அந்த இருளடிச்சது மாதிரி இருந்தால் எப்படி அமையன்? அவங்க வெக்கமாக இல்லாமல் இப்படி என்ன அப்படி உனக்கே அப்படின்னா என் தம்பியை ஊரம் எவ்வளோ நீர் கசிவு அவங்களுக்கு தான் தெரியும். இந்த பிட்டுப்பட ரேஞ்சலாம். கல்யாணம் இன்னைக்கு எத்தனை பேர்? முதல்லாம் கல்யாணம்னா என்னத்தை கல்யாணம் பண்ணுவான், போய் சேர்த்து வச்சுக்கிடுவான், சம்பாரிச்சுக்கணும் நினைப்பான். இன்றைக்கி பொண்ணு கிடைக்கல. கப்பலிங்க வசதியா கடைசி வரைக்கும் உங்கள் கப்பலிங்க அடுப்பில் வாட்ட வேண்டியதாக ஒரு மசூர் கொடுக்க முடியாது. பொண்ணே கிடைக்கல. இப்போ பொண்ணு கிடைக்காம ஆட்டோவில் விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா அம்மா உங்கள் கவனத்திற்கு, இவர் பெயர் பிரியன், வயது 44. உங்கள் பகுதியில் ஏதாவது பொண்ணு இருந்தால் சொல்லவும். பொண்ணு இல்லை என்றால் 2 விளத்தாய் 3 விளத்தாய் நாடுங்கள். பூரா ஆட்டோவில் உப்பு வியாபாரம் மாதிரி விளம்பரப்படுத்திட்டாங்க. என்ன காரணம்? இந்த தமிழகத்திலே ஏன் பொண்ணு கிடைக்கல ஆண்களுக்கு? ஆண்கள் என்ன விதிவிலக்கா? ஆரம்ப காலத்திலே திரைக்கதையிலே சொல்லியிருந்தார் பாரதிராஜா, கள்ளிப்பாலை கொடுத்து பெண் குழந்தை பிறந்தா தீட்டு என்று கொண்ட தமிழகம்தான் இன்னைக்கு பெண்கள் இல்லாமல் அவதிப்படும். ஒரு ஆள் தமிழ்நாடு, நீங்களும் ஆந்திரா. சுதாரிச்சு கைதட்டம். முதல்லாம் மூத்தவருக்கு தெரியும், ஜல்லிக்கட்டு காலையை வச்சுருக்கலாம் தெரியும். ஒரு நல்ல பாச்சை மாடு, நல்ல பொட்டை மாடு வந்து கண்டு ஓடுச்சுன்னா நல்லா பாயுதுன்னா முதலே ஈண்டவனே போய் அட்வான்ஸ் போட்டுருவாங்க. இந்த கண்டு காலங்கண்டு எனக்கு தேன், இனிமேல் பிறக்க போகிற பொம்பளை பிள்ளைக்கு பூரா நீங்களே அட்வான்ஸ் பண்ணிக்கிறோம், இந்த பிள்ளை எனக்கு தேன் கட்டி கொடுத்துரும். அதே மாதிரி எல்லாருமே தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கீங்க. நீங்கள் இருக்கவங்க அத்தனை பேருமே என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்கக்கூடிய வேலை புனிதமான வேலை என்பது மட்டும் தெரியும். அவங்கவுங்க தொழிலுக்கு போனாத்தான் அந்த கஷ்டம் தெரியும். யாரையுமே இன்றைக்கி இந்த தொழில் செய்கிறவங்கெல்லாம் உண்மையை ஒத்துக்கிறதே கிடையாதுல்ல. விறகு வெட்டுற ஆள்கிட்ட போய் ஒரு 15 ஏக்கர் விறகு வெட்டி மூட்டம் போடுவார். அவர்கிட்ட போய் கேளு, விறகு வெட்டியில் காசு வலுவாக நிற்குமா? என்னத்தை விறகு வெட்டி முள்ளடிச்சு ஆஸ்பத்திரி பார்க்க கூட காசு இல்லை. ஆனால் டெய்லி பார்த்தா அறிக்கை விட்டு வெட்டிக்கிட்டு இருப்பேன். யாருமே உண்மையை சொல்வதில்லை. இந்த உலகத்தில் அத்தனையும் கலப்படம், எல்லாமே கலப்படம். கலப்படம் இல்லாத ஒரே பொருள், நம்மளை காப்பாற்றின பொருள் எதுனா
பெற்ற தாயினுடைய பாலை தவிர எல்லாமே கலப்படம் தான். இடியப்பமும் கலப்படம் தான். அதையும் இப்போ உள்ள பொம்பளை பிள்ளையெல்லாம் என்ன பண்ணுறதுங்க, பிள்ளைக்கு முதல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும், 10 படிக்கிற வரைக்கும் பால் குடிச்சவெல்லாம் இருக்கேன். அங்கேருந்து வந்து பைய தூக்கி எரிஞ்சுக்கிட்டு அவங்க அம்மா அங்கே கருவலில் நின்றுக்கிட்டு இருக்க திகுத்துக்குன்னு போய் கருவலோட சாச்சிருவேன் பால் குடிக்கிறதுக்கு. கருவெல்லாம் ஒடிஞ்சு அப்படி குடித்தாங்க. குடிச்சிட்ட ஒவ்வொருத்தையும் பார்த்தா 2 டன் இருப்பேன். அழகரு அப்படின்னு கூப்பிட்டா என்னமாண்டுவேன். மாடுகள்லாம் அத்துட்டு ஓடி அந்த தண்டியாக இருப்பாங்க. ஒன்றுக்கு இருந்தாங்கன்னா அண்டாண்டல் நிறைஞ்சு கிழமனை காணான்னு பார்த்தா ஒன்றுக்கு அரிச்சிட்டு போய் கம்மாயில் வாமடையில் கிடப்பேன். இன்றைக்கி பிள்ளை வத்து தூக்கிட்டு வருது பூரா எலி குஞ்சு மாதிரி பரிசுக்குள்ளே வச்சு கொண்டு வருது. ஏய் பிரியா உன் மயனை காட்டு. வெயில் அடிக்குது, வீட்டுக்குள்ளே வாங்க. சிப்பை துறக்குது, இம்பிட்டுக்கானு அத்தையன்னு பேய் நினச்சி அடிச்சு ஓடி. தாய்ப்பால் பயலு கடா. தாய்ப்பால் கொடுத்தா அழகு குறைஞ்சி போயிருமா? ஆமாம், ஒரு அமெரிக்காவுக்குள்ள அழகு போட்டிக்கு போகிற பெத்த பிள்ளைக்கு தாய் கொடுக்காத பால் என்ன மைத்துக்கிண்ட. பூரா டவுனில் உள்ள ஆளுகளாம் என்ன பண்ணுறது, புருஷன் ஒரு பக்கம் ஆஃபீஸ். ஏய் பிரித்தி என்னடா மில்க்கு கொடுக்க வேணாம்டா, ஏன்னா இவன் குடிக்கிறதுக்கு, ஏன்னா இவன் அந்த மாதிரி டவலி மீடிக்கணும். மில்க் கொடுக்காதடா. ஏன்? அப்போ தான் உன்னை நான் வர்ணிச்சுட்டே இருப்பேன், உதட்டில் கிசடிச்சுட்டே இருப்பேன். அவன் உடனே நான் கொடுக்கல அப்படின்னு தத்தண்டி பவுண்டா கேனில் கலக்கிறாங்க. ஆவின் பாலை காய்ச்சி பவுண்டா பேனில் ஒரு லப்பரை மாட்டி கழிச்சு பிடிச்சான்னு அடித்து வாயில் விட்டுறாங்க. அந்த இவங்க ஆஃபீஸ் போயிட்டு வரைக்கும் சப்பிகிட்டே கிடப்பேன். சப்பி என்ன கல்யாணம். இன்று கல்யாணம் பூரா திகிடும் கூடாத்தான் நடக்குது எங்கே பார்த்தால். அப்போல்லாம் கல்யாணம் வைக்கும்போது பெரியவங்களுக்கு தெரியும், ஒரே ஒரு சிவப்பு கம்பளமாப்பா, சிவப்பு போர்வை, அதை விரிச்சாலே 2 பேர் அரெஸ்ட் ஆகிறான்னு அர்த்தம். 4 தட்டி இருக்கான். பொண்ணு மாப்பிள்ளையும் பார்த்தா தேன்றாட்டு கொலை கொட்டின மாதிரி உட்காந்துருப்பாங்க. எந்தா யாரை பார்த்தாலும் கணேஷ் போல் ஓட்டுற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அப்போ கண்டுபிடிச்சி போகலாம்ப்பா. இம்புட்டுக்கான புட்டம்மாவை அடித்து அந்த பொம்பளை பிள்ளைக்கு மசுரை வளைச்சி கத்திக்க மாதிரி நீட்டி வச்சுருப்பாங்க. அதே பொண்ணு மாப்பிள்ளை கேராவை இறக்கி வச்சு இம்புட்டுக்கான்னு கம்பளி பூச்சி மீசியை வச்சுக்கிட்டு இப்படியே இருப்பேன். கண்டுபிடிச்சி போடலாம். இன்றைக்கி பொண்ணு மாப்பிள்ளை யாருன்னே தெரியறதுக்கு 2 மணி நேரம் ஆகுது. யாரை பார்த்தாலும் பொண்ணு மாப்பிள்ளை. அன்றைக்கெல்லாம் ஒரு கிளவி போய் முன்னாடி ரிசப்ஷனில் ஒரு பொம்பளை நட்டுச்சு. ஆஹா அழகு வட்ட வில்லத்தான் எப்படி இருக்கா செக்கச்செவேர்னு. நீ தான் பொண்ணா? அது சொல்லிச்சு. நான் கழுக்கண்டு எடுத்து கொடுக்குறோம் பொம்பளை பொண்ணு உள்ள. ஏன்னா அந்த காலத்திலே கல்யாணம் பண்ணாங்க என்றால் செலவு மிச்சம். கல்யாணம் பண்ணுறது எதுக்கு? டொங்காஸ் விளக்கமாறு அது இல்லை. கல்யாணம் பண்ணுவது எதற்கு அப்படின்னா, நம்மளோட இது போயிடக்கூடாது, நம்மளுடைய வாரிசு தொண்டு தொட்டு வளர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கல்யாணம் என்பது புண்ணியமான உறவு. ஏன் திருந்த மாட்டாங்கப்பா, பேசாமல் என்னை மனனை கொண்டு வச்சு எரிஞ்சிரு. எதுக்கு எடுத்தால் இன்னைக்கு கல்யாண மாப்பிள்ளைலாம் நிம்மதியாக போகவே முடியல. குதிரையில் வைக்கிறாங்க மாப்பிள்ளைய. குதிரையை வச்சவொடனே அந்த குதிரை சாட்டைக்கிட்ட அடித்தவொடனே நங்குன்னு குதிச்சு அவன் வெதரில் அடித்து முதல்ல போக முடியாமல் உத்தரவு வச்சுருக்கிறாங்க. அப்படித்தான் ஒரு மாப்பிள்ளைக்கு குதிரையை வச்சு விட்டு வெடியை போட்டு விட்டாங்க. மானாமதில் கல்யாணம், ராமநாடு உயிர்ச்சி குதிரை. அவர் பொண்ணு வீட்டுக்காரங்க விளக்க மாற்றி அடித்து இழுத்துட்டு இருந்தாங்க. எங்கே நடக்குது? அதே மாதிரி அன்றைய காலத்தில் பழுமாறுற விதம் வேறு மாதிரி இருக்கும். பந்தியில் பூரா பாய் தான். ஒரு பாய் அப்படி உருட்டி விட்டால் 60 பேர் உட்காராங்க. உட்காந்தா கறி சாப்பாடு தான். இப்போ தான் டேபிள். அதுலேயும் அக்கா பூரா இருக்கு. நான் சின்ன வயசில் வேடிக்கை பார்த்து ஓஞ்சு போவேன். அங்கேருந்து போதையை போட்டு சாராயத்தை அடிச்சு விட்டு கறியை தூக்கிட்டு வருவேன். நெஞ்சுக்கு கையிலே கட்டியே முட்டை சட்டி ஓடுக்க மாட்டேன். பழுமாறும் போது ஒரு ஆள் எதிர்த்தாளர்கள் என்ன செவரொட்டி உள்ளே வச்சுருக்கேன். அது செவரொட்டி இல்லைங்க, ஏர் ரொட்டியை. சரி லேசாக சுட்டுட்டு வா, ஆளுக்கு மட்டும் திண்டுக்கிறோம். அட்டையை வைக்கலன்னா கொட்டை. இன்னைக்கு பூரா டேபிள் தான். டேபிளில் ஒரு பேப்பரை ஒட்டி விடுறாங்க. கரிச்சான் உருட்டி விட்டு கிச்சு கிச்சுன்னு வெட்டி. ஆனால் பந்திக்கு பெரும்பாலும் நம்ம நினைப்பான், பந்தியில் போய் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், பின்னாடி இருக்காங்களே இடம் பிடிக்கவான்னு நினைப்பான். பின்னாடி இருக்காங்களே இடம் பிடிக்க உட்காந்துட மாட்டேன். இவனுக்கு வைக்கிற வெஞ்சனம் பூரா நமக்கு வைப்பாங்களா? நம்மளை திங்கே விட மாட்டாங்க. நம்ம பசியில் இப்படி அள்ளி திண்டுக்கிட்டு இருப்பாங்க. இவன் பின்னாடி அது ஈரலா அப்படின்ற வாணி வடி. அதே மாதிரி உலகத்தில் புனிதமான கலை சமையல் கலை. ஆண்கள் எதுக்கு எடுத்தாலும் கைதட்டுறியாப்பா, நம்பர் வாங்கி வைடா, நல்ல ஆடியன்ஸாக இருக்கேன் தம்பி. சமையல் கலை. இந்த சமையல் கலை செய்யக்கூடிய ஒரு சிலருக்கு ஒரு வேண்டுகோளை நான் சொல்கிறேன்.
சின்ன பிள்ளையே பெரியவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அந்த சமைக்கிற இடத்துல தலைக்கு அந்த கவரை மாட்டிக்கங்க. தீய பழக்கத்தை செய்யாதையே. நான் ஒரு சிலரத்தையும் சொல்கிறேன். சமைக்கும் போது சில பேர் என்ன பண்ணுறேன்னா குடல் கூட்டை கிண்டிக்கிட்டே போயலை ஓட்டுக்கிருக்கேன். இந்தா போயலை ஓட்டு இப்படி வைக்கிறேன், வாணி அதுலேயே வடிஞ்சிருச்சு. சி வடிஞ்சவொடனே அதை இலையில் வச்சுனே போதையில் ஒரு இலை வச்சு சாப்பிட்டு, என்னண்ணே நெய் ஊற்றுனீங்களா, நல்லா இருக்குண்ணே, அருமையாக இருக்குது, அந்த வாடு அருமையாக இருக்குது, முண்டா நெய்யிலடா அவன் பையிடா. எத்தனை எத்தனை கொடுமைகள். விறகுலே சமைச்சா எங்கள் அப்பத்தா வெறும் பட்டு கிளவி. ஆனால் முண்டை பட்டும் திறந்தலை. 13 வில்லை 13 வில்லை பத்திருக்கு, 7 வில்லையை கலைச்சிருக்கு. இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டு போர். இருப்பா. என்ன காரணம்? எங்கள் ஐயா ஆடு வச்சுருந்தார். இந்த காலத்தில் எல்லாருமே செல்ஃபோனில் ஆபாச படம் பார்க்குற இளைய சமுதாயமே. அன்றைய காலத்தில் ஆபாச படம் கிடையாது. ஆடு மாடு தான் உனக்கு ஆபாச படம். கடா இங்கே தவம் போது இங்கே வந்து கடாயிடுவேன். கோமணம் தான். கோமணத்தை துவைக்க ஒரு பிள்ளை கலட்டி கோமணமும் கடையில் எடுக்க மாட்டாங்க. இங்கிட்டு போய் கிளவி நிற்கி அந்த சேலையை கிருப்பி எங்கேயாவது பாவாடியோட வீட்டுக்குள்ளே ஓடிடும். இன்னைக்கு பார்த்தா பிராண்டட் சட்டின்னு ஓட்டு மரத்தில் ஏறுறேன். கண்ணா 1000 கண்ணு பாரு மாதிரி ஒன்றுக்கு இருக்கிறேன். இலையாக இடியப்பம் புளிச்சது மாதிரி. ஆனால் ஆண்களுடைய வேதனை தான் தெரியும். எந்த ஒரு பண்டிகை வந்தாலும் மனைவி குழந்தைகள் பெத்ததாயதப்பனுக்கு எல்லாத்தையும் எடுத்து பூர்த்தி செய்துவிட்டு இந்த கிழிஞ்ச கையிலையும் ஓட்ட சட்டியும் போட்டு திரியக்கூடியவன் தான் இந்த ஆண்மகன். சட்டிக்கு கைதட்டு வாங்கிட்டேன் ஒரு சாமி. ஹலோ. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். அடாத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரசே நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரும் வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதா வேணாமப்பா குடும்பம் கட்டு போகுமப்பா. குடிதா வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. விடுஞ்சா புழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்தும் அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டு. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு விட்டேன். கொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு புட்டு. கொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணி அடிச்சு விட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலம் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே எந்த விஜயத்துல எந்த சரக்கு கிடைச்சாலும் அண்ணனுக்கு எந்த பிராண்டு கிடைச்சாலும் அடிச்சு அடிச்சு உடலம் தாண்டா வெந்தது. 25 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததா இருப்பேன். பார்த்த வேலையை இதெல்லாம் தேவையில்லை. சரக்கு தான் உலகம். இன்னும் 25 வருஷமா காலையில வெறு வயித்துல குடிச்ச அந்த ஒத்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு. புதுசா குடிக்கும் போது மேல பறந்தான். நான் மேல பறந்தேன்.
நமக்காக இத்தனை இடத்தையும் இவ்வளவு சொந்த பந்தையும் விட்டு கொடுத்து போன இந்த பெரியவங்க சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி எம்கேஆர் மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே 2026 நீங்கள் எல்லாம் திருந்தி வாழணும் முன்னு இந்த பாட்டை படிக்கிறேன். பாடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 1000 செம்பரி ஆடு வச்சிருந்தேன் அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன் ஜாரியக்கரை நஞ்ச வச்சிருந்தேன் நாடும் அரசு நெல்லு வச்சிருந்தேன் நல்ல குணம் 10 பேரு வச்சிருந்தேன் தலையும் போச்சு குடியாளின் கனிலையாச்சு அத்தனையும் போச்சு குடியா இந்த நிலையா. இந்த நிக்கிற என் உறவுகள் தயவுசெய்து கீழே உட்காருவீங்களாம். உட்காருங்க ப்ரோ. இல்லை விழா கமிட்டி சொல்கிறாங்க இது எதுக்குப்பா என்னை நீங்கள் பார்க்குற பார்வையே சரியில்லை. இடம் இருந்தால் உட்கார மாட்டோமான்னு என்னை என் தம்பி பார்க்குறேன். நான் என்ன செய்வேன்? இந்த இப்படி முன்னாடி உட்காருங்க. வாங்க வாங்க அம்பளி வாங்கலாமா மொத்தவரை? சரி தீயனே இந்த மது குடியை பற்றி இந்த பாடல் பாடுவதற்காக இந்த இடைக்கார மண்ணுக்கு வருகிறது உள்ள உயிரை பணை வைத்து செய்யக்கூடிய வேலை தீயணைப்பு என் உறவுகள் சார்பாக எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள். அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உங்கள் சேவை தொடரட்டும். தீயணைப்பு துறையில் உள்ள அத்தனை உறவுகளும் 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். நன்றி நன்றி. அப்பா இந்த விழாவிற்கு மிகவும் பாதுகாப்பு வழங்கிய காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். விழா கமிட்டி சார்பாக கேடிஆர் குரூப் சார்பாக பொன்னாடை பற்றி கூறப்படுகிறது. தயவு செய்து காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இடைக்காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா துணைத் தலைவர் ஐயா சார்பாக எனக்கு 301 நன்கொடை வழங்கிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றிங்க. மதிமரியாதைக்குரிய ஊரை காக்கக்கூடிய எல்லா கருப்பினை போல் நம்மளை காத்து கொண்டு இருக்கின்ற காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா மேடைக்கு வாங்க. வாங்கய்யா கொஞ்சம் வழிவிடுங்கய்யா. ஐயா காவல்துறை ஐயா வரட்டும். துப்பாக்கி எடுத்து வானத்தை நோக்கி சுடுங்கய்யா விலகட்டும். காவல்துறை அதிகாரி ஐயா தன்னுடைய பணிகளை அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். போப்பா விளக்கம் சொல்லி திருந்த போகிறேன். இப்போத்தான் குடியை பற்றி பாடுனேன். நிறைய போதில் வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தாய்மணி கொடி சொல்லுது ஜேகன் தாயகம் போட்டுல தன்னலம் போட்டுல சொல்லுது ஜேகன். இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய கேடிஆர் எங்கள் மூத்தவர் சார்பாக இடைக்காட்டூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு. மதிமரியாதைக்குரிய எஸ்ஐ பூமி சார் அவர்கள் குகன் சார் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேடிஆர் குரூப் சார்பாகவும் இடைக்காட்டூர் கிராம பொதுமக்கள் சார்பாக மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறாள். ஐயா எஸ்ஐ ஐயா வாங்க மேடைக்கு வாங்க. இடைக்காட்டூர் மதிப்புக்குரிய அண்ணன் தலையாரி அவர்களை பொன்னாடை போற்ற விழா குழுவின் சார்பாக மேடை கிடைக்கப்படுகிறது. என்ன இடத்துல பொன்னல் குடி மதிமரியாதைக்குரிய சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை வட்டம் இடைக்காட்டூர் கிராமத்தில் அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சேவந்திரநாயகி அம்பிகா சமேத ஆழி மணிகண்டேஸ்வரர் திருக்கோவையில் மகா கும்பாசிவலையை முன்னிட்டு இன்றைய தினம் காவல்துறை சார்பாய்வாளர் அவர் தலைமையிலும் மற்றும் கிராம நிர்வாக அலுவலர்கள் முன்னிலும் கேடிஆர் பாத்திரக்கடை அண்ட் பர்னிச்சர் கேடிஆர் குரூப்ஸ் ஜல்லிக்கட்டு நாயகன் எங்களது மூத்தவர் கேடிஆர் நடத்தக்கூடிய பிரார்த்தனை நாடகமாக ஸ்ரீ பலிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன் நடிபச மன்னன் உங்கள் விமான நட்சத்திரம் மணப்பாறையை சேர்ந்த ராஜ்குமார் அவர்கள் வேடன் மரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இனிமையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி
பாட்டுக்கென்று பிறந்த ஒரு வீரத்தமிழச்சி எங்கள் மன்னார்குடியை சேர்ந்த ஸ்ரீதேவி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். நாதகான பேரரசு பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன் எங்களது பரவம்பட்டியை சேர்ந்த அஜித்குமார் அவர்கள் நாரதராக தோன்ற காத்துக் கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சாரித வளம் இருக்கும், வாசிப்பு திறமை இருக்கும். ஆனால் சின்னஞ்சிறு வயதிலேயே சாதித்து கொண்டு சென்ற ஊர்களெல்லாம் வெற்றி கொடி நாட்டி வருகிறான் என் அன்பு தம்பி. விருதுநகர் மாவட்டம் கல்குறிச்சி அருகாமல் உள்ள வக்கனாக்குண்டு மண்ணின் மைந்தன் தம்பி கருப்பசாமி அவர்கள் ஆறுமணியம் பின்பாடல. கருப்பு கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அதை கோபித்து தடுத்தவன் தொண்டை இழந்தான். கொடுமையை கண்டவன் கண்ணை இழந்தான், அது கோபித்து தடுத்தவன் தொண்டை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இரக்கத்தை நினைத்தவன் பொன்னை இழந்தான். இங்கு எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். எல்லோர்க்கும் நல்லவன் தன்னை இழந்தான். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. நெஞ்சுக்கு தேவை மனசாட்சி, அது நீதி தேவனின் அரசாட்சி. அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி, அத்தனை உண்மைக்கும் அவன் சாட்சி. மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி, அரங்கத்தில் வராது அவன் காட்சி. கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. சதி செயல் செய்தவன் புத்திசாலி, அதை சகித்துக் கொண்டிருந்தவன் குற்றவாளி. உண்மையை சொல்பவன் அதிகாரி, உண்மையை சொல்பவன் அதிகாரி. இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம், இது உலகத்தின் ஆண்டவன் அதிகாரம். கடவுள் ஏன் கல்லானார் மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. மனம் கல்லாய் போன மனிதர்களாலே. நன்றி நன்றி நன்றி. சூப்பர். ஆனால் இவன் வயசுக்கு ஆளுமா டோலுமா பாடுவேன்னு நினச்சேன். அருமை. அங்கே தான்டா ஞானம் பிறக்க. சூப்பர் தமிழா, வாழ்த்துக்கள். மண்டை வெட்டுதான் சரியில்லை முண்டை. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருகம் ஒத்துப்பான், கோட்டைக்கட்டி குமரன். எத்தனை நாடகம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நாடகத்திலே மிருகத்தினுடைய சொல்லு சுத்தமும் அந்த வாசிக்கக்கூடிய இனிமையும் வெளியே நன்றாக கேட்கிறது என்றால் அங்கே குருநாதர் என் அன்பு சித்தப்பு, மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவரும் மானாமதுரை அருகாமல் அரச கொல்லம் மண்ணின் மைந்தன் டிவி ஜெயம் சித்தப்பா மாணவர்கள் தான் நாடக உலகத்தில் 250 மாணவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய மாணவர் தான் என் தம்பி. விருதுநகர் மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள தோப்பூர் மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி. உனக்கு வாசிப்புக்கு எத்தனையே விருது கொடுக்கலாம், அதுக்கு தான் அப்பா வச்ச வேறு. என் அன்பு தம்பி தோப்பூர் மருது அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள்.
மேலகரவெல்லாம் நம்ம கூப்பிட தேவையில்லை, ஒரு ஆளே முளைப்பாறையை கலைச்சிருவேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, புராண கதை ராமாயணத்தில் பார்த்தீர்கள் என்றால் ராமர் வேட்டைக்கு போனார், சீதா அன்னைக்கு புலிக்குளம் வச்ச தரணும். புராண கதையை கேட்பதற்கு ஓடிவிடு மானிடா, நாடகத்தை கெடுத்து விட்டாய் என்பதை. சண்டாளா, 1 மணிக்கு தானப்பா வள்ளி வர, நான் வள்ளி இல்லைப்பா, ஐஎம்ஏ தாடி வச்ச கோமாளி. விதி. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய என் அன்பு தம்பி மணப்பாறையை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆள்ரவுண்டை செய்யப்படுற மணி அட்ரா. இந்த டியூ மயிரெல்லாம் நக்கல் மயிர் பண்ணக்கூடாது. அந்த ரவுண்டாக இருக்கே, அது எதுக்கு வச்சுருக்கேன்? ஊருக்கு அது லெவிக்கணுமா வேணாமா? அது அறா மட்டும் ரவுண்டாக இருக்கல போடுறா. கேடிஆர் பயலுகடா கொடூரமா. ஐயா அந்த கட் அவுட் எப்படி அவங்க பிரிச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். கட் அவுட் முன்னாடி அடிச்சு விட்டுட்டே இருக்கேன். அடிப்பு போடுப்பு ஒரு அடி. சங்கீத முறைப்படி வாய்ச்சாலும் இங்கே கேட்கறது கிடையாது. இந்த பாமர மக்களுக்கு போய் சேரணும்னா ஒரே அடி ரெண்டக்கு நடுறான். இந்த அடி மட்டும் அடிச்சுன்னா எந்த ஊர்லையும் பொழைச்சிக்கிடுவா, இல்லைன்னா சாணியெல்லாம் கூட கூப்பிட மாட்டாங்க. பேசாமல் இருந்துக்க. வாப்பா நீ பெரிய சீமாமா இங்கே வா. பாசத்துக்குரிய கேட்டாவுக்கு அப்பா எம்எல்ஏன்ட்டுவேன். உன்னை எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கிராமமே. நான் சிகலத்துக்கு அடைஞ்சிருவோன்டா. அப்புறம் அடிமாமா. அப்புறம் எங்கள் பையனை பிரச்சனை போய் வேணா கிடையாது. விடுவேன். எனது அன்பத்தான் நல்ல மனிதர். எல்லா உலக ஊர்லேயும் உனக்கு சொந்தம் இருக்குன்னா ஊரா உன்னை வளர்த்தவங்க அப்படி தானே, தெய்வங்கள் அப்படி சொல்லு. இந்த தொண்டையை மட்டும் திறந்து பேசாத, எனக்கு அப்படி பத்திக்கிட்டு வருது பேச. பாசத்துக்குரிய அகரம் முகரம் அகரம் கருப்பையா அவர்கள் ஆறுமுகம். கருப்பையா அகரம் ஆறுமுகம் அவர்கள் சீன்தாளம். ஒரு பாட்டு பாடு 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 பாடு. தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ உள்ளே பாம்பு வந்தது. இந்த மயத்துக்கு தானே போன மேல அரைஞ்சேன். இங்கேவா பாம்பு வந்துச்சு, அட்டை பூச்சி வந்துச்சு. நிற்கவா தாளத்தை எடுத்துருவாயா. தொலைஞ்சு போகும் முனி ஓட்டை வந்த மாதிரியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்டி கள்ளச்சி என்ன தெரியலையா, போடி வெள்ளச்சி என்ன புரியலையா. பாட்டு தாண்டா, தாளம் போடு. சொல்லுமாமா. ஏண்டி வெள்ளச்சி உன்னே வந்து சூப்பர் சிங்கரை புடுங்க சொல்லலை. சரி நான் பாடினது மட்டும் போடு. இப்போ பாடுறேன், கரெக்டாக போடணும். திருடாதே பாப்பா திருடாதே, இருந்தானே பேக்கில் 500 ரூபா இருக்கு, எடுத்துகிட்டு ஓடிடு. ஏன்னா நல்ல நாளும் பெரிய நாளும் கொலை விழுந்து போயிரு. எல்லா பாட்டுக்கும் ஒரே அடி அடிக்கிறான். நீர்மலை அடியா. சாமி அழைக்க போனேன். அதான் காசு இப்போத்தான் இது வந்துச்சா. வசந்த் மென்ஸ்வேர் முத்தனந்தல் இருப்பு பாப்பான்குளம் என் உறவுகள் சார்பாக ரூபாய் 501. நன்றி.
சார்பு